எல்லாருக்கும் வணக்கங்க. இருக்க கிளைமேட்ட பார்த்தீங்களா? இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி ஒரு காரசாரமான ஒரு தூதுவளை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தூதுவளை இப்படிதாங்க இருக்கும். இந்த இலைகளும் முள்ளா இருக்கும். இந்த ஸ்டெம்பும் முள்ளா இருக்கும். எல்லாமே முள்ளு முள்ளா இருக்குங்க. அத பார்த்து பக்குவமா புடுங்கிக்கோங்க. புடுங்கிட்டு நல்லா கழுவி வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல மிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளிய கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 பூண்டு, முழு பூண்டு, நாட்டு பூண்டு போட்டிருக்கேங்க. அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ தூதுவளை இலைகளையும் நல்லா கழுவுன இலைகள மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கொர கொரப்பா அரைச்சுக்குவோம். கொர கொரப்பா அரைச்சி எடுத்து தனியா வச்சுருவோங்க இத. இப்ப ஒரு பெரிய லெமன் சைஸ்ல புளி ஊற போட்டு வச்சிருக்கேன். அதையும் கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்ப இந்த புளி தண்ணிக்கு ஏத்த மாரி கொஞ்சம் தண்ணி அளவுகளையும் ஊத்தி, தண்ணி ஊத்திக்கோங்க தேவையான அளவு. மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி ஊத்திக்கோங்க. இப்ப இதுல மஞ்சத்தூள், கருவேப்பிலை, மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ரசம் வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு சூடானதும் கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம பச்சையாக தான் அந்த இலைகளை எடுத்தோம். அதனால் கொஞ்ச நேரம் அந்த இலைகளை வதக்கிடுவோம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசான கொதிப்பு வரணும். ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்கன்னா கடுத்து போயிடும் ரசம். லேசான கொதிப்பு வந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்ல சூடான சாதத்தில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சளி இருந்த இடமே இல்லாமல் மறைஞ்சிருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டிலையே இதை ஈஸியாக செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்லை. சளிக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.